தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான காலவேளையில் உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? இந்த காலையில் என்னோடு கூட ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை தேவ மகிமைக்காக வாசித்து பாருங்க. இங்கே எலியேசர் தன்னுடைய எஜமானாக இருக்கிற ஆபிரகாமனுடைய மகனுக்கு பெண் பார்க்கும்படியாக ஆபிரகாமால் அனுப்பப்படுகிறார். ஆபிரகாம் எலியேசரை கூப்பிட்டு சொல்கிறார், நீங்கள் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னா என் மகனை திருமணம் பண்ணணும், அவருக்கு பெண்ணை பாரு. அவர் சொல்கிறார், கானான் தேசத்தில் இருக்கிற என்னங்க ஜனத்தில் யாராவது ஒரு பெண்ணை பார்க்கலாம்னா அவர் சொல்ல, இல்லை ஏன் ஜனத்தண்டே பாருங்க அப்படின்னு. அன்பான தேவச்சனமே, அப்போது ஆபிரகாமுக்கும் எலியேசருக்கும் ஒரு உடன்படிக்கை நடக்குது. அந்த தேசத்தின் பெண்கள் எல்லாமே தன் ஜனத்தண்டே பெண்ணை பார்க்கும்படியா. அப்போ இந்த முழு பொறுப்பை எலியேசர்கிட்ட கொடுத்தபடினால அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய அறிவு, தன்னுடைய திறமை என்னங்க, தனக்கு தெரிந்த வித்தைகளை அவர் கையாளலை. அவர் என்ன பண்ணார், தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, என்னுடைய எஜமானுடைய மானுக்கு என்னங்க ஏற்ற துணையை தாங்க, அடுத்த தலைமுறைக்கு என்னங்க, அடுத்த சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல என்னங்க புத்தி உள்ள பெண்ணை தாங்க அப்படின்னு சொல்லி அவர் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். இந்த வார்த்தை எதைக்காய் சொல்கிறேன்னா, அன்பான தேவச்சனமே, ஒவ்வொரு தாய் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைங்களுக்காக கட்டாயமாக என்ன பண்ணணும்னா, அவங்க வழி தப்பி போகாமல் இருக்கணும்னா, தவறான சிநேகங்களோடு போய் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொள்ளாமல் இருக்கணும்னா, நம்ம பிள்ளைங்க காலத்துக்கு முன்னால் கெட்டு போகாமல் என்னங்க தப்பான பழக்க வழக்கங்களோடு வாழாமல் நம்ம பிள்ளைங்க தங்களுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்கிற வரைக்கும். ஏன்னா எபிரியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், விவாகம் எல்லாவற்றிலும் கனமுள்ளது என்று சொல்லி. ஆகையால் இந்த திருமண வாழ்க்கைக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, அற்பமாக செயல்படக்கூடாது. ஆகையால் நம்ம பிள்ளைங்களுக்காக பெற்றவங்க என்ன பண்ணோன்னா, நம்ம கட்டாயமாக அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, இப்படித்தான் வாழணும் என்ற என்ன இல்லைங்க, கொள்கை இல்லை. எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லி, எப்படி வேணாலும் சுற்றலாம், எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் வாழ்க்கையை நாசமாக்கின அப்புறம் எவனையும் எவ்வளையோ ஒருத்தையும் நம்ம திருமணம் பண்ணிக்கலான்னு ஒரு விதமான அசிங்கமான சாக்கடையான வாழ்க்கை இன்றைக்கி அநேகர் வாழ்கிறாங்க. ஆகையால் அப்படி நம்ம பிள்ளைங்க ஒழுக்கம் கெட்டவங்களா, ஒழுங்கின்மையாக மாறாமல் நம்ம பிள்ளைங்க கற்புள்ள கன்னிகைகளாக தங்கள் வாலிபத்தில் தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டு தங்களுடைய விவாக நாள் வரைக்கும் அன்பான தேவ ஜன்ம, அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டு பெற்றவங்களுக்கு வேதனையாக இல்லாமல் என்னங்க போய் தப்பான உறவுகளை வைத்து கொள்ளாமல், தப்பான சம்பந்தங்களில் போய் பிள்ளைங்க சிக்கிக்கொள்ளாமல் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ம பிள்ளைகளுக்காக கட்டாயமாக நாம் ஜெபிக்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தில் அன்பான தேவச்சனமே, நீங்கள் ஆதி ஆகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் அதில் 34-35 வசனம் வாசித்து பாருங்கள். ஏசாவின் நிமித்தமாக அன்பான தேவச்சனமே, ஈசாக்கும் ரெபேக்காலும் மனவேதனை பட்டாங்களாம். நம்ம பிள்ளைங்களால் என்ன ஆகிடக்கூடாதுங்க, பெற்றவங்க எங்கேயுமே தலை குனியக்கூடாது, சாட்சி கெட்டுடக்கூடாது, தேவனுடைய நாமம் வீணில் விளங்கக்கூடாது. ஆகையால் பெற்றவங்க நமக்கு முள்ளா உபத்திரவமாக சாபமாக மாறிடக்கூடாது. தப்பான என்னங்க உறவுகளை போய் சிக்கிக்கின்னு அவங்க அன்பானுள்ள தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொள்ளாதபடிக்கு நம்ம பிள்ளைங்களுக்காக எப்படி எலியேசர் தன்னுடைய எஜமானுடைய மானுக்காக அவர் ஜெபித்தாரோ, அதே போல் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம கட்டாயமாக என்ன பண்ணணுங்க, ஜெபிக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தை நம்ம பார்க்கும்போது அன்பான தேவ ஜனமே, பரிசுத்தம் என்னங்க சுத்தம் என்ன இப்படி தான் வாழணுன்றது ரொம்ப அரிது. இன்றைக்கி இருக்கிற தலைமுறை அப்படியேப்பட்ட என்னங்க தேவ பக்தியற்ற சந்ததியாக இருக்கிறாங்க. இவைகள் நடுவில் நம்ம பிள்ளைங்க ஒழுங்கு கிரமமுள்ளவர்களாய் காணப்பட, நம்ம பிள்ளைங்களை காத்துக்கொள்ள, அவங்களுக்கு திருமணமாகிற நாள் வரைக்கும் அவங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பெற்றவங்க துக்கப்படாமல்
என்னங்க பெற்றவங்களுடைய சம்மதத்தோடு திருமணம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணுங்க, பெற்றவங்க நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஏன்னா வேதத்தில் நீங்கள் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே அன்பான தேவஜனமே வேதம் சொல்லுகிறது, ரெபேக்காவும் ஈசாக்கும் அங்கே சொல்கிறாங்க, அன்பான தேவஜனமே என்ன தெரியுமா சொல்கிறாங்க, யாக்கோபு போய் என்னங்க ஏசா செஞ்ச தப்பை யாக்கோபு செஞ்சா, அன்பான தேவஜனமே நம்ம உயிரோடு இருக்கிறது காட்டிலும் செத்து போகிறது நல்லதுன்னு சொல்லி அங்கே ரெபேக்காலும் ஈசாக்கு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா பெற்றவங்க இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க பார்த்திங்கன்னா, ஐயோ நம்ம இப்படி தப்பு செய்கிறோமே, இப்படி வாழ்கிறோமே, தேவனுடைய நாம தூசிக்கப்படும், சபையில் சாட்சி கேட்டுடும், என்னங்க அது மட்டுமில்ல தாய் தகப்பன் தலை குனியணும், சமுதாயம் நம்மளையும் யோசிக்கும், இதெல்லாம் கவலைப்படுறதே இல்லை. அவங்க கூட்டத்தோடு கூட்டமாக சேர்ந்து சாக்கடையில் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் ரெபேக்காவும் ஈசாக்கு சொல்கிறாங்க, இப்படி நம்ம பிள்ளைங்க கெட்டு போயிட்டாங்கன்னா நம்ம உயிரோடு இருக்கிறது காட்டிலும் செத்து போகிறது நல்லது அப்படின்னு. ஆகையால் அன்பான தேவச்சனமே நம்ம பிள்ளைங்களுக்காக கண்டிப்பாக அன்றைய திருமண வயது வந்திருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, ஜாதி மதம் பார்க்காம தேவ சித்தத்தின்படி எலியேசர் ஜெபம் பண்ணுறார். ஆபிரகாமுக்கு எல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது. என்னங்க அவர் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே அவள் கன்னியாக இருக்கணும், அழகாக இருக்கணும், நான் கேட்டால் எனக்கு தண்ணி கொடுக்குறேன், என் ஒட்டகத்துக்கும் கொடுக்குறேன்னு சொல்கிற கீழ்ப்படுதல் உள்ள பெண்ணாக இருக்கணும். இப்படி எல்லாம் அவர் ஜெபம் பண்ணுறாரு. அதுக்கு அவர் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் என்னங்க, அவர் எப்படியெல்லாம் விரும்பினாரோ அப்படியே தன் எஜமானுக்கு என்ன பண்ணாருங்க, ஆண்டவர் அவங்க ஜனத்திலேயே ரெபெக்காவில் கர்த்தர் கொண்டு வந்து அவருக்கு துணையாக கொடுத்தார். ஆகையால் நம்ம பெற்றவங்க நம்ம கடமை என்னன்னா, நம்ம கண்காணிக்க முடியாது. 24 மணி நேரமும் அவங்க எங்கே போகிறாங்க, யாரோடு பழகுறாங்க, என்ன செய்யணும் நமக்கு தெரியாது. வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே இன்றைக்கி மொபைலை பிடிச்சிட்டு என்னங்க அவங்க மொபைல் லாக் போட்டு வச்சுக்கின்னா அவங்களுடைய லாக் சிஸ்டமே நமக்கு தெரியறதில்லை. அப்படியேப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அவ்வளோ மோசமான நிலைமை இன்றைக்கி என்னங்க இருக்குது. இது நடுவில் வெளியே போய் என்னங்க அவங்க பாதை தவறி போகாமல் பரிசுத்தமாக வாழணுன்னா நம்ம பிள்ளைகளுக்காக கண்டிப்பாக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. திருமண வயதில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பெற்றவங்க என்ன பண்ணாங்க, பாஸ்டர் இருக்கிறாரு சபைக்குது இல்லை, நம்ம கடமை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கட்டாயமாக என்ன பண்ணோம், ஆண்டவரே என் பிள்ளைங்க பாதை தவறி போகாமல் நாங்கள் எங்கேயும் தலை குனியாமல், ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம ஜெபிக்கணும். காரணம் என்னென்னா, நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்குறவர், நம்முடைய பிள்ளைகளை தீங்குக்கு விலக்கி காத்து கொள்ளுவார். ஸோ ஆகையால் அன்பான தேவச்சனமே நம்ம பிள்ளைங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தரத்தக்கதாக நம்ம கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, இந்த கிருபையான கால் விளைக்காய் நன்றி. சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். திருமண வயது வந்த பெண் பிள்ளைகளுக்காக ஆண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க தப்பான சவகாசம், தப்பான பழக்கம், தப்பான ஆண்டவரே கர்த்தாவே பாவங்களில் ஈடுபட்டு தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொள்ளாமல் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள தாய் தகப்பனை துக்கப்படுத்தாதபடி தேவனுடைய சித்தத்தின்படி தாய் தகப்பன் கீழ்ப்படிந்து ஆண்டவரை பெற்றவங்களுடைய விருப்பத்தின்படியும் தேவ சித்தத்தின்படி அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை நீர் கட்டளையிடும். யாரெல்லாம் தன் பிள்ளைக்கு திருமணமாகலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அவங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை நீங்கள் தாங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைங்களுக்கு அன்றைக்கு அது எதிர்காலங்கள் ஆசீர்வதிங்க. எப்படி அன்றைய ஈசாக்குக்கு ஒரு ரெபெக்காலை தேவன் தந்தீரோ அதே போல் ஏற்ற துணையை நீங்கள் கட்டளையிடுங்க. ஊழியக்காரனா எலியேசர் எப்படி ஜெபித்தானோ அதே போல் நம்முடைய ஊழியக்காரனா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். பிள்ளை திருமணமாகி பிள்ளை இல்லாத மக்களுடைய கர்ப்பங்களை திறந்து அவளுக்கு பிள்ளை பாக்கியங்களை கூட தாங்க. வீடு வாசல் வீடு வாசலை தாங்க. வேலை இல்லாத வேலை வாய்ப்பை தாரும். சரீர பலவீனமாக இருக்கிற மக்களை தொட்டு சுகமாக்கும். அற்புதங்கள் அதிசயங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன்
பெற்றவங்களோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது உங்கள் மேலே விழுந்த கடமை. அவங்க வழி தப்பி போன பின்னாலே நீங்கள் அவங்கள குறித்து துக்கப்பட்ட ஒரு பிரயோஜனம் இல்லை. அவங்க தேவ பயத்தில் வளங்க, ஜெபிக்க வைங்க, வேதத்தை வாசிக்க வைங்க, ஆலயத்துக்குள்ளங்க வளங்க. உங்கள் பிள்ளைங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பாங்க. இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற என் அன்பு தேவச்சனமே, இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் நீங்கள் வளரணும் அப்படின்னு நினச்சா எங்களோடு பிரியமான தொலைபேசியின் வழியாக நீங்கள் அணுகலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் கீழே டிஸ்பிளே ஆகிற எங்களுடைய தொலைபேசியின் எண் வழியாக எங்களை அணுகலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.